ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஆன்லைன் பார்சலில் பாம்பு மற்றும் ஆன்லைன் பார்சலில் தவளக்கா, ஆன்லைன் பார்சலில் செத்து போன எலி, கோன் ஐஸ்கிரீமில் வெட்டுண்ட விரல், இப்படி பல பொருட்கள், அருவருக்கத்தக்க பொருட்கள்லாம் ஆன்லைன் பார்சலில் வருது. இப்படிப்பட்ட ஆன்லைன் பார்சல் செய்து ஷாக்கான சிலருடைய செய்தியை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக நாம் பார்க்க போகிறது கர்நாடகா மாநிலம் பெங்களூரை சேர்ந்த தான்வி என்ற பெண் தன்னுடைய புருஷனோடு சேர்ந்து ஆடுறதுக்காக ஒரு கம்ப்யூட்டர் கேம்ஸு ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த கம்ப்யூட்டர் கேம்ஸு கரெக்டாக டைமுக்கு வருது. அதை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக பிரிக்கிறாங்க. பிரித்து பார்க்கும்போது அந்த பார்சலில் ஏதோ நெளிஞ்சு போகிறத பார்க்குறாங்க. உடனடியாக பயந்து அந்த பார்சல் அப்படியே ஒரு பக்கெட்டில் கவுக்குறாங்க. கவுத்து பார்த்தா உயிரோட ஒரு பாம்பு அந்த பார்சலில் நெளிஞ்சிட்டு போகிறத பார்க்குறாங்க. உடனடியாக அதை அப்படியே வீடியோவும் எடுக்கிறாங்க. அதை அப்படியே அமேசான் நிறுவனத்துக்கு ஒரு புகாரும் தெரிவிக்கிறாங்க. அந்த மேலும் தான்வி என்ன செய்கிறாங்கன்னா, இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வரணுன்ட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் போடுறாங்க. இதில் பார்த்துட்டு அந்த அமேசான் நிறுவனமும் மன்னிப்பு கேட்குது. இப்படிப்பட்ட தவறு இனி நடக்காதுன்னுட்டு அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தையும் அவங்க வாபஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இப்படி உயிரோட பாம்பை எப்படி அது பார்சல் எடுத்து போட்டீங்க? என்னவோ தெரியல. சரி, அடுத்த தவறை பார்க்கலாமா? அடுத்த தவறு பிராண்டன் என்றவர், நம்ம மும்பையை சேர்ந்தவர், மும்பை மலாட்டை சேர்ந்தவர். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு நினைக்கிறாரு. அதை ஆன்லைனில் ஆர்டரும் செய்கிறாரு. அவருக்கு என்ன பழக்கம்னா, மதியம் சாப்பிட்ட பிற்பாடு கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது வழக்கமாக வச்சுருக்காரு. ஸோ ஒரு கோன் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுறாரு. அந்த பட்டர் ஸ்காட்ச் கோன் ஐஸ்கிரீம் வந்துடுது. அவர் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த கோன் ஐஸ்கிரீமை திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்து ஒரு கடியும் கடிக்கிறாரு. அப்போ தான் ஏதோ வாயில் தட்டுப்படுது. சரி, அது ஏதோ முந்திரி பருப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு டக்குன்னு அதை ஒரு கடி கடிக்கிறாரு. ஆனால் டேஸ்ட்டு வித்தியாசப்படுது. உடனடியாக என்ன செய்யணும், அதை எடுத்து வாயில் எடுத்து பார்க்குறாரு. அது பார்த்தா அது ஒரு வெட்டுண்ட விரல், அதுவும் கட்டை விரல் இருக்கு இல்லையா, அது இந்த அளவுக்கு கட்டை விரல், அதுவும் நகத்தோடு இருக்குது. இதை பார்த்த உடனே அவர் பயங்கர அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே அவருக்கு வாமிட்டும். அவர் உடனடியாக இந்த ஆன்லைன் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமில் வெட்டுண்ட விரல் வந்திருக்கு, இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க சரியான பதிலை சொல்லலை. அவங்க ஆன்சர் கொடுக்காதால என்ன செய்தாருன்னா, இந்த விரலை அப்படியே மடிச்சுக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. இதை பாருங்கள் சார், நான் ஆர்டர் பண்ண பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமில் இந்த விரல் வந்திருக்குன்னா போலீஸ்காரங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க. ஒரு புகார் இதை பற்றிய கம்ப்ளைண்டாக எடுத்துக்கிறாங்க. இதை பற்றி அந்த சாக்லேட் கம்பெனிக்கும் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இதற்கு அடுத்ததாக மூன்றாவதாக பார்க்க போகிறோம். மூன்றாவதாக பார்க்க போகிறது சென்னையை சேர்ந்த பிராமி என்ற ஒரு பெண் என்ன செய்திருக்காங்கன்னா, ஆன்லைன் மூலயமா காய்கறி பழங்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போது சாக்லேட்டு சாஸ் ஒன்று வருது இல்லைங்களா, அதை வந்துட்டு கேக்கு மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சாக்லேட் சாஸ் கிடைக்குது. அதையும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த பொருட்கள்லாம் வந்துடுது. வந்த உடனே இந்த சாக்லேட் சாஸை எடுத்துகிட்டு கேக்கு மேலே ஊற்றி சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அவங்க அதில் ஏதோ முடி இருக்கிறத பார்க்குறாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு தள்ளி போடுறாங்க. பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, டவுட் வந்து அந்த சிரப்பை அப்படியே கவுக்குறாங்க. ஒரு கப்பில் கவுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது அதில் ஒரு செத்து போன எலி கிடக்கிறத பார்க்குறாங்க. அவங்களும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இதையும் நம்ம சாப்பிட்டோமே நினச்சிட்டு அதை சாப்பிட்ட அந்த ஃபேமிலி ஃபுல்லாக ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. டாக்டர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி மருந்து மாத்திரை எடுத்து சாப்பிட்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயங்க இந்த ஆன்லைன் மூலயமா நடக்குது பார்த்தீங்களா. இதற்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம், ஆனால் இது ஆன்லைன் கிடையாது, கடையில் ஒரு பொருள் வாங்குறாரு. குஜராத்தில் ஜஸ்பால்னு ஒருத்தர் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கடையில்
ஒரு மிக்ஸ் இது சிப்ஸ் பேக்கெட்டை வாங்குறாரு. சிப்ஸ் பேக்கெட்டில் அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா 2-3 சிப்ஸு சாப்பிட்றாரு. அப்புறம் ஏதோ ஒன்று வித்தியாசமாக அவர் கையில் பார்த்தா அது செத்து போன தவளைக்காய். அதை பார்த்தோம் அவர் பார்க்காத உடனடியாக இதை பற்றி கடைக்காரர்கிட்ட கேட்டால் அவங்க உணவு பாதுகாப்பு அதிகாரிகிட்ட சொல்லும்படி சொல்கிறாங்க. இவரும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்குறாரு. அவங்களும் தக்க நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பலியாடு கிடச்சிருச்சு, சம்பாதிக்கிறது ஒரு வழி கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ இப்படி பல மோசமான விஷயங்கள் ஆன்லைனில் நடக்குது. எங்கள் காலத்துலலாம் என்ன நடந்ததுன்னா, நாங்கள் நேராக கடைக்கு போவோம், பொருட்களை பார்ப்போம், அது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்குவோம். ஆனால் இப்போல்லாம் சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ இருக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி பயங்கர சோம்பேறிகள் ஆகிட்டாங்க. அப்படியே உட்கார்ந்தபடி செல்லுலேயே பார்க்குறாங்க. இது ஆர்டர் பண்ணலாமா டார்லிங், இது ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஆர்டரும் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஷாக்கான செய்திகளும் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. அருவருக்கத்தக்க பொருட்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இப்படி ஆன்லைனில் வாங்குறத விட்டுட்டு நேராக கடைகளுக்கு போய் அதை தரம் பார்த்து வாங்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன். என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் இதில் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பாரத் மாதா கி ஜெய்.